என்ன சொல்கிறது, வண்டியே ஸ்டார்ட் ஆகலைங்க. ஒரு 10 ஷிப்மெண்ட்டு முடிச்சிட்டேன். முடிச்சுட்டு அடுத்த ஏரியாவுக்கு போகலான்னு நிற்கும்போது என்னான்னு தெரியல, வண்டியே ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. நானும் குக்கர் அடித்து பார்த்தேன், ஷெல்ஃபு போட்டு பார்த்தேன், என்னென்னமோ செஞ்சு பார்த்தேன். நான் ஆக்சுவலி பார்த்தா வண்டியே ஸ்டார்ட் ஆகலை. ஹப்புக்கு மேனேஜரை கால் பண்ணிவிட்டு என்ன வண்டி ஸ்டார்ட் ஆகலை அப்படின்னு சொன்னேன். மேக்ஸிமம் பாருங்கள் ப்ரோ அப்படின்னு தான் சொன்னாங்க. என்ன தான் பார்க்குறேன்னு தெரியல, எங்கேயும் ஒர்க் ஷாப்பே இல்லை. ஆக்சுவலி இது புளியமலைன்னு சொல்லிட்டு ஒரு ஏரியாவில் நிற்கிறேன். இப்போது மணி பார்த்தீங்கன்னா இப்போது வந்து கரெக்டாக ஒரு 1 மணிக்கிட்ட ஆகுது. ஒர்க் ஷாப் எங்கே கேட்டால் அது 1 கிலோமீட்டர் தான். அதுவுமே அடைச்சிருக்கா திறந்துருக்கான்னு தெரியல. அவ்வளோ தூரம் நான் இந்த வெயிட்டையும் வச்சு தள்ளிட்டு போகலாமான்னு பார்த்துட்ருக்கேன். இது என்ன ஒன்று பண்ணுறது எனக்கு ஒன்றும் புரியலை. இப்போது 1 கிலோமீட்டர் தூரம் தள்ளிட்டு போயும் ஒர்க் ஷாப் அடைச்சிருந்ததுன்னா ரொம்ப கடுப்பாயிரும். என்ன பண்ணுறது ஒன்றும் தெரில. கால் பண்ணிட்டு தான் இருக்கேன். கால் பண்ணிவிட்டு இது மாதிரி கேட்டிருக்கேன் நான், எப்படி ஒர்க்கு ஸ்டார்ட் ஆகல, வண்டி ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. மேக்ஸிமம் என்ன பண்ணுறதுன்னு தெரில. என்னைக்கு இந்த மாதிரி வந்ததில்லை. என்றைக்கும் இந்த மாதிரி நடந்ததே கிடையாது. என்னான்னு தெரில, இன்றைக்கி டேயே ஒரு மாதிரி விளங்காமல் போகுது. ஒர்க் ஷாப் வந்து கூப்பிட்டுட்டேன். நான் வந்து கேட்டுட்டு வரேன் சொல்லியிருக்காங்க. அவர் வரணும்னா ஒரு 3 கிலோமீட்டர், தெரிஞ்சவர் தான், 3 கிலோமீட்டர் தள்ளியிருந்து வரணும். எப்படியும் ஒரு 1/2 அன் ஹவர் ஆகும் வர்றதுக்கு, ரீச் ஆகிறதுக்கு இப்படி ஒரு 1/2 அன் ஹவருக்கு மேலே ஆகும். அது வரைக்கும் நான் வந்து இங்கே வரைக்கும் வெயிட் பண்ணி ஆகணும். வெயில் வேறு ஒரு பக்கம் கொளுத்துது. என்ன பண்ணுறது ஒன்றும் புரியுங்க. நல்ல வேலை, நல்லா மழை டைமில் இந்த மாதிரி வண்டி நிற்காமல் போயிடுச்சு. இன்னும் சிரமமாக இருந்திருக்கு. மழை டைமில் இன்னும் பிரச்சனையாக இருந்திருக்கும். ஒன்றுமே காலும் புரியாது தலையும் புரியாது. ஸோ பைக்கோட வேலை வந்து நிறையா இருந்ததுனால இன்றைக்கி பைக் கிடைக்காது, நான் நாளைக்கு தான் கிடைக்குன்னு சொல்லிட்டாரு. நான் வந்து பேக்கை வந்து நான் இன்னொரு டெலிவரி பாய்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டேன். அவர் வந்து அதுக்குள்ளே நிறைய ஷிப்மெண்ட்டை பண்ணி முடிச்சிட்டாரு. பேக் வந்து ஃப்ரீயாக வச்சுருந்தார். ஸோ அதுக்குள்ளே இந்த பேக் எடுத்து வச்சுட்டு அவரும் எடுத்து கிளம்பிட்டார். நானும் வீட்டுக்கு கிளம்பிட்டேன். ஸோ இன்றைக்கி சாட்டர்டே வந்து இப்படி தான் முடிஞ்சுது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சண்டே. நேற்று ரீஷெடியூல் பண்ண ஷிப்மெண்ட்டு அப்புறம் கேன்சல் பண்ணது எல்லாமே எடுத்துகிட்டு வந்து வேகமாக டெலிவரி பண்ண ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இதில் பேர் கேட்டாங்க, ஏன் நேற்று வரேன்னு சொல்லிட்டு இன்றைக்கி வரல அப்படின்ட்டு. ஸோ ரீசன்லாம் சொல்ல வேண்டியதாக இருந்துச்சு. ஸோ சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் எல்லாமே டெலிவரி பண்ண ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். குளத்துமெட்டுன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு ஏரியா இருக்குது. ചേട്ടാ കുളത്തുമേട് എവിടെയാ? ഇതാണോ? മേല് ചെല്ലുക. ഇവിടെ ഒരു കുരിശില്ലാതെ മേലിൽ ഒരു കുരിശുണ്ട്. ഇതല്ലാതെ രണ്ടാമത്തെ അവിടെ ചെന്നിട്ട് ചോദിച്ചു കഴിഞ്ഞാൽ ഇങ്ങനെ പോകുമ്പോൾ ഇങ്ങോട്ട് ഒരു വഴി പോവാം. രണ്ടാമത്തെ കുരിശ് അവിടെ വിളിച്ചാൽ മതിയല്ലോ. അവിടെ ചെന്നിട്ട് വിളിച്ചാൽ മതി. ഓക്കെ, താങ്ക്സ് അണ്ണാ. அவர்கிட்ட கேட்டேன். அவர் வந்து சொல்லியிருக்காரு. இப்போது அதான் இப்போ போயிட்டுருக்கேன். கேட்டுட்டு குரிசின்னு சொல்லும்போது இந்த இயேசுவோட அந்த இது சிலுவை, 2வது சிலுவை, ஃபஸ்ட் ஒன்று இருக்குது. ஃபஸ்ட் ஒன் தாண்டிட்டு 2வது ஒன்று, செகண்ட் ஒன்று. ஷிப்மெண்ட் ஒரே ஒரு ஷிப்மெண்ட்டு தான். அவன் நேற்று கொடுத்துருக்குற அட்ரஸ் எல்லாமே வந்து புளியன்மலை. இது இங்கேருந்து 1 கிலோமீட்டர் தள்ளி இருக்குது.
ரெண்டாவது குருசு இல்லையே, ஹிந்து டெம்பிள் மாதிரி இருக்கு. ஃபைனலாக வந்து உங்களோட அட்ரஸை நான் அப்படியே ஃபைண்ட் பண்ணிட்டேன். நான் நினச்சத விட ரொம்பவே லாங்காக இருந்துச்சு. ஸோ அவங்களுக்கும் டெலிவரி பண்ணிவிட்டு அங்கேருந்து ரிட்டர்ன் வந்துட்டேன். டோட்டலாக வந்து இன்றைக்கி 60 ஷிப்மெண்ட் எடுத்திருந்தேன். நேற்று எஸ்டர்டே கேன்சல் ஆனது ப்ளஸ் வந்து இன்றைக்கி டெலிவரி பண்ண வேண்டியது எல்லாம் சேர்த்து 60 இருந்துச்சு. ஸோ கரெக்டாக இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 18 ஷிப்மெண்ட் ஏதோ கேன்சல் ஆகிடுச்சு. ஸோ பேலன்ஸ் இருந்ததை நான் வந்து பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஸோ 42 ஷிப்மெண்ட் இன்றைக்கி பண்ணியிருந்தேன் டோட்டலாக. எல்லாம் போயிட்டு எனக்கு ஒரு 630 ருபீஸ் கிடச்சிது. ஸோ அதிலே ஒரு பெட்ரோல் ஒரு 100 போயிட்டு ஒரு 530 ருபீஸ் பேலன்ஸ் என் கைக்கு வந்துச்சு. ஸோ இன்றைக்கி ஃபுல் ரைட் போனதுக்கு இவ்வளோ தான் கிடச்சிது. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் ஒன்று பார்க்கலாம்.